பரிசேயர் என்பவர்கள் ஆசாரியர்கள் அல்ல, அவர்கள் யூத மதத்தில் முக்கியமாக கருதப்பட்டவர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணங்களை, சடங்குகளை தீவிரமாக கடினமாக கவனித்து அவைகளை நிறைவேற்றினவர்கள். இவர்கள் சுயநீதி உள்ளவர்களாய் தங்களை நீதிமான்கள் என்று கருதி மற்றவர்களிடமிருந்து பிரித்தே காண்பித்தவர்கள். இவர்கள் அடிக்கடி கைகளை கழுவுவதும், கடைக்கு சென்று வந்த பிறகு குளிப்பதும், செம்புகள், கிண்ணங்கள், செப்புக்குடங்கள், மனைகளை கழுவுகிறது போன்ற அநேக ஆசாரங்களை சடங்குகளாக அனுசரித்தார்கள். ஒருத்தலாம், வெந்தயம், சீரகம் போன்றவைகளில் தவறாமல் தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை நீதி, இரக்கம், விசுவாசம் இல்லாதவர்கள், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தம் செய்கிறவர்கள், வெள்ளையடிக்கப்பட்ட கள்ளர் என்று கடிந்து கொண்டார். அப்படியென்றால் இவர்கள் செய்தது தவறா? இவர்கள் பக்தியாக பிரமாணங்களை கடைபிடித்து வசனங்களை நன்றாக போதித்தார்கள். தெருவில் சென்றாலும் தீமைகளை, பெண்களை பார்த்துவிடக் கூடாது என்று கண்களை மூடி செல்வார்களாம். இதன் நிமித்தம் தலை எங்கேயாவது முட்டி ரத்தம் வந்தாலும் கூட கண்களை திறக்க மாட்டார்களாம். இவ்விதமான தீவிர பக்தியோடு இருந்த இவர்கள் எப்படி இயேசுவின் பார்வையில் பிரியமில்லாமல் போனார்கள்? ஏனென்றால் இவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்புறமாக தான் காண்பித்தார்களே தவிர அவர்கள் இதயங்கள் அசுத்தமாக இருந்தது என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் எல்லா பரிசேயரும் அவ்விதமாக இல்லை. கமாலியல், நிக்கோதேமு, பின்வரும் நாட்களில் பவுல் போன்றோர் தேவன் விரும்பும் வண்ணமாக நீதியாக இருந்தார்கள். நமது வாழ்விலும் சபைக்கு செல்வது, ஞானஸ்நானம், திருவிருந்து, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, வசனங்களை அறிந்து வைத்திருப்பது, பைபிள் வரலாறுகளை அறிந்து வைத்திருப்பது, பிரசங்கிப்பது, ஆராதிப்பது, எந்த காரியங்களை நாம் செய்தாலும் நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகவும் இருதயம் கேடுபாடு இல்லாததாகவும் இருந்தால் மட்டுமே நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இல்லை என்றால் நாமும் இன்றைய காலத்தில் காணப்படுகிற பரிசேயர்கள் தான். சாட்சி இல்லாத வாழ்க்கை, சுத்தமில்லாத வார்த்தைகள், கட்டுப்பாடு இல்லாத ஜீவியம், நிச்சய அடக்கம் இல்லாத வாழ்க்கை உள்ளது என்றால் அவர்கள் பரிசேயர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனம் உரைத்து, அற்புதங்களை நடப்பித்து, பிசாசுகளை துரத்தி, எவ்வளவு பெரிய காரியங்களை நிறைவேற்றினாலும் இருதயமானது ஒழுக்கமாகவும் ஆவியின் கனிகள் நிறைந்ததாகவும் காணப்படவில்லை என்றால் அது பரிசேயர். இயேசு பரிசேயர்கள் அனுசரித்த சடங்குகளை அனுசரிக்கவே இல்லை. எதை செய்தாலும் ஆவியானவரின் உதவியோடு சரீரத்தின் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். சத்தியத்தை விலக்கி வைக்காமல் அதை கைக்கொள்வோம். தேவன் எவரையும் கட்டாயப்படுத்தி அவர் மாற்ற மாட்டார். அவர் தன்னுடைய இறுதி நாட்கள் மட்டும் காத்திருப்பார். தமக்கு சித்தமானவைகளை செய்யாதவர்களை, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். நாம் சில தாளந்துகளை, அதாவது வரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதினால் நாம் தேவ சித்தம் செய்கிறோம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது.